கூட 5 வருஷம் மறுபடியும் வரணுமா இல்லையா? ஒட்டுமொத்த நாங்கெல்லாம் வழியிலும் காத்துல நின்று அடி உதப்பட்டு அடுத்த இவங்க ஃபாலோ பண்ணி மேடத்துக்கு நாங்கள் ஓட்டு போட்டுக்கிறோம். மேடத்துல கை தூக்கணுமே தவிர நாங்கள் வேற யாரும் கை தூக்குறது கிடையாது. அக்ரிமெண்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுப்போம். கீழ் கோர்ட்டு மேல் கோர்ட்டு வரைக்கும் நாங்கள் போட்டு ஃபாலோ பண்ணது பார் மேடம்க்கு தான். அப்படி நாங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி என்ன ஒன்று ஆகுதா, உடனே வந்து உங்களால் முடிஞ்சது யாரும் பணம் காசு கொடுங்க யாரும் கேட்கறது இல்லை. வீட்டுக்கு பணம் கொடுங்க வந்து இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க, லைட்டு போடுங்க. இந்த மாதிரி இருக்கிறாங்க எல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் பார்த்து யாரும் 350 ரூபா 400 ரூபா ஒரு பிள்ளைங்க தூக்கின்னு போனாங்க. 11 பிள்ளைங்க தூக்கின்னு போய்க்கிறாங்க. எடுக்கணும் எதுக்காக முனிசிபாலிட்டி ஒன்று இருக்கிறாங்க இல்லையா? முனிசிபாலிட்டி எங்கெல்லாம் வந்து முனிசிபாலிட்டி தலை ஒன்று வாங்க பார்ப்பதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு சேவை சேர்த்தா கவர்மெண்ட்டை, எங்களுக்கு வேலை சேர்த்தா எம்எல்ஏ கூட, எங்களுக்கு சேர்த்த முனிசிபாலிட்டி எல்லாமே எங்கள் அக்க பக்கத்தில் இருக்கிறவங்க நாங்கள்லாம் ஒரு மாசமா இந்த செடியில இருந்து பூச்சி கொட்டுது, புழுவா வீடு வீடா வீடு மச்சம் மேலெல்லாம் கடிக்குதுங்க. சிவில் ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டு வந்தா கூட அவளை எல்லாம் அலர்ஜி மாதிரி ஒரே உடம்பெல்லாம் நம்பிச்சில்லு. சின்ன குழந்தைங்க, கேன்சர் பேஷண்ட்டுக்கிறோம், சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க, எல்லாமே நோய் பிடிச்சுங்க தான் இருந்துச்சு. ஏழைப்பட்ட பொண்ணு கண்ணு தெரியல, உடல்லாம் என்ன பண்றதுங்க? நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யாரும் வந்து இது பண்ண அனாதி பொண்ணு இது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. லட்டின் இல்ல, ஒரு இது இல்ல, கிளீன் இல்ல, குப்பை ரொம்பிட்டு இருக்குது. எதுனா சொல்லுங்க, ஏதோ சொல்றது சேர்ந்து சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. பூ அப்படியே கொட்டுது பின்னாடி எல்லாம் ரொம்ப காவா ரொம்ப கெளிச்சு மழை வந்தா வீட்டுக்குள்ள எல்லாம் ரொம்ப தண்ணி தப்பா தப்பான்னு வருதுனா தண்ணி. அப்ப வந்து ஸ்டெப் எடுத்துட்டு இருந்தாருங்க. இப்போ வந்து இது ஒரு மாசமா இருக்குதுங்க. எவ்வளவு சொல்லியும் ரூபா மேடம் அவங்க பிஏக்கு அவங்களுக்கு கூட ஃபோன் பண்ணாங்க, வரேன்னு சொன்னாங்க. இன்னும் வரவே இல்லைங்க. இங்க எல்லாருமே சுகர் பேஷண்ட் எல்லாம் இருக்குதுங்க, பூச்சிலாம் நிறைய இருக்குது. கட்சி எல்லாருமே ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்குதுங்க. யாரும் எந்த ஸ்டெப் எடுக்கல. இப்போ இவரு எல்லாம் சொல்லிக்கல. இப்போ எல்லாரும் நீங்க வந்து எடுத்து எல்லாம் எனக்கு என்ன இருக்குது பாருங்க. பின்னாடி காவால மழை எல்லாம் வந்தா தண்ணி வீட்டுக்குள்ள ரொம்ப வந்துருக்குதுங்க. பின்னாடி ரொம்ப கெலிஜா இருக்குது. குப்பை எடுக்கிறதுக்கு வரதில்ல, யாரும் ரொம்ப வரதில்ல. ஏரியாக்கு 2 பேர் தான் போட்டுருக்காங்க. அவங்க எவ்வளவு வேலை செய்வாங்க, அவள் தான் செய்ய முடியும் அவங்களால. இது மாதிரி பூச்சிங் ஃபர்ஸ்ட் டைம் அம்மா வந்துக்கிறது. இது ஒரு 2 மாசமா இருக்குது. சின்னதா இருக்கும் போதே அங்கங்க சொன்னாங்க, யாரும் எந்த ஸ்டெப் எடுக்கலங்க. இப்போ வந்து பரவி ஒரு 15 நாள் ஆச்சுங்க. எல்லாருமே கட்சி எல்லாம் ரொம்ப பேர் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயின்னு வந்து இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஃபோனும் பண்ணோம், எங்களால் எவ்வளோ முடியுதோ எல்லாருக்கும் சொன்னோம். எங்க வீட்டுக்கிட்ட நாங்களும் கிளீன் பண்ணி எல்லாம் செஞ்சோங்க. அது அடங்குற மாதிரி இல்ல அந்த பூச்சிங்க. இப்போ யாரா இதுனா ஸ்டெப் எடுத்து அது டெய்லி பூச்சி அப்படியே இருக்குதா இல்ல மழை வந்தா மட்டும் வருதா? எல்லாம் வருதுங்க. மாசமா இருக்கிற பசங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க. முனிசிபாலிட்டிக்கு ஒரு 4-5 வாட்டி சொன்னாங்க. அவங்க கூட 2 பேர் வந்து கிளீன் பண்ணாங்க. அவங்க கூட அமிச்சாரு ராம் மேஸ்திரி, யார் 2 பேர் அமிச்சாரு. அவங்க கடிச்சிட்டு பூச்சி கடிச்சிட்டு அவரு போயிட்டாங்க. அவங்களுக்கும் கடிச்சிச்சுங்க, கஷ்டம் அவங்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரூபா மேடம் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தாங்க, பிஏ நம்பர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு 4-5 வாட்டி ஃபோன் பண்ணாங்க. காலையில கூட 2 வாட்டி ஃபோன் பண்ணாங்க. அனுப்புறேன்னு சொன்னாங்க, யாரும் வரலங்க. என்ன இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கிளீன் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணுங்க. இதெல்லாம் நாங்களாம் ஸ்டெப் எடுத்தா எங்களால ஆகாது. வீட்டுல இருக்கிறவங்களாம் அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்களாம் ஆகாது. இது யாருன்னா கமிஷனர் எல்லாம் பார்த்து யாருன்னா ஒரு பெரிய ஆளுங்க நீங்க எல்லாம் சேர்ந்தா தான் ஏதோ பிரச்சனை. இது ஒரு மாசமா இருக்கு. இப்ப ஒரு 15 நாளா நிறைய இல்லங்க, யாரும் வரல, ஒத்துக்கூட வரலங்க. தெரியுங்க, தெரிஞ்சிருக்குது. ஆனா இன்னும் ஒருத்தர் கூட வந்து யாரும் எட்டி பாக்கலங்க. வார்டு நம்பர் 23 போர்லால்பேட்டை ஏ லைன் இது சார். இந்த காவா பிரச்சனை வந்து ஒரு மாசமா ரொம்ப தொந்தராயிட்டு இருக்கு சார். பின்னால் வந்து பாருங்க, ஒரு டைம் அந்த போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருப்பாங்களா ஜனங்கன்னு பாருங்க. அவ்வளோ மோசம். முனிசிபாலிட்டி கமிஷனர் போயிட்டு சொன்னா ஆய்த்ரி கல்சினின்னு சொல்றாரு. இது வரைக்கும் ஒருத்தர் அம்புல வராங்க, பாக்குறாங்க, போறாங்க. என்னமா இது உண்மையா இல்லையா? இருந்தாரு கவுன்சிலரு, அவர் இருக்கிறப்போ எவ்வளவு கிளீனா இருந்துச்சுன்னு கேளுங்க. இப்போ வந்து காவை வந்து பாருங்க, பின்னாடி இந்த கம்பளி பூச்சிங்க எவ்வளவு இருக்குது பாருங்க சார். காவங்கள கூட வந்து க்ளீன் பண்றது பேஷண்ட் எல்லாம் சுகர் அந்த அம்மா பாருங்க, அந்த அம்மா பாருங்க. இதெல்லாம் பார்த்தா மனசாட்சி இல்ல முனிசிபாலிட்டிக்கு, கமிஷனருக்கு தெரியாது அதெல்லாம். அப்ப என்னத்துக்கு சார் கமிஷனர் நம்ம ஊருக்கு? பாருங்க அந்த அம்மா நாளைக்கு அட்மிட் பண்ண சொல்லிருக்காங்க. சார் 2 பேர் அனுப்பிச்சாங்க முனிசிபாலிட்டிக்கார. அவர் வந்து கிளீன் பண்றேன்னு பண்ணாரு. அவருக்கே அந்த அந்த மாதிரி இருக்குது. அவங்களே போயிட்டாங்க. உங்க பின்னாடி பாரு சார், உங்களுக்கு பாருங்க. இந்த ரோ ஏ லைன், பி லைன், சி லைன் மொத்த வீட்லயும் எப்படி சார் இருக்க முடியும்? சார் இது கமிஷனர் பண்றது சரியில்லை சார். இதுக்கு ஏதோ சீக்கிரத்துல எங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து கொடுக்கணுங்க. இது ஸ்டெப் எடுக்கலனா ஏரியால எவ்வளவு பேர் அம்மா
நீங்க எல்லாம் தர்ணா பண்ண ரெடியா முனிசிபாலிட்டி முன்னாடி வரோம் விடு. என்னடா பண்றோம்? எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க சார். இது க்ளீன் பண்றாங்களா பட் இது எம்எல்ஏ மேடம் தெரியுதா என்னன்னு தெரியாது. பேசிட்டுங்க. இது என்ன இதெல்லாம் ஆனா யார் பாக்குறது? இருக்கிற பட்டுங்க பரவாயில்ல, இல்லாத பட்டுங்க என்ன சார் பார் பண்ணுவாங்க? பூச்சி ஏறுது. சோறுல கூட வார்டு ஏறுது. நம்பர் 23 பொருளாளர் கவுன்சிலர், எக்ஸ் கவுன்சிலர். எங்கள் பீரியட் முடிஞ்சு 10 மாதம் ஆச்சு. இப்போ ஏரியாவில் ஒரு ப்ராப்ளம், அந்த காம்பவுண்டு ஏலைன், அதில் வந்து இந்த கம்பளி பூச்சிங்க ஃபுல்லாக பரவி எல்லாம் வீட்டுக்கோ போய் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 15 days பிஃபோரே வந்து நான் முனிசிபாலிட்டிக்கு தெரிவித்தேன். நான் இதை கன்சல்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு சொன்னேன். அப்புறம் ஒரு 2 நாள் வந்து ஆள் அனுப்பிச்சாங்க. ஒரு 2 பேர் அனுப்பிச்சி விட்டாங்க. சும்மா மேலே க்ளீன் பண்ணாங்க. பட் வந்து இது அவாய்ட் ஆகலை. ஏன்னா அவங்களாலையும் பண்ண முடியல. ஒரு 2 பேர் பண்ணாங்க. பிகேஎஸ் ஒர்க்கர்ஸ் 2 பேர் ஏரியாவில் இருக்கவங்களே வந்து பண்ணாங்க. பண்ணிவிட்டு அது முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. என்னால் முடியல, கடிக்குது அப்படின்ட்டு. இது ஃபர்தர் இவங்க முனிசிபாலிட்டி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இது இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாகிட்டே தான் போகுது. அது பூச்சிங்க உள்ள நடமாடுறதுக்கு ஆகலை, அந்த அளவுக்கு இருக்கிறது. அந்த தெருவுலலாம் ஃபுல் பேஷண்ட்டுங்க தான். இப்படி இருக்கிறப்போ இது கமிஷனர் பார்த்து ஏதோ ஒரு பண்ணோம் கண்டிப்பாக. இது வந்து இம்மீடியட்டாக, ஏன்னா இது வந்து தள்ளி போடுற மாதிரி எல்லாம் கிடையாது. இம்மீடியட்டாக இது வந்து கேங் ஒர்க் போட்டு அது க்ளீன் பண்ணி பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து நான் எம்எல்ஏ மேடம் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், அங்கே வந்து ஒரு ட்ரைனேஜ் ஒன்று பண்ணி தரணும். ஏன்னா இதுக்கு முன்னே ஒரு 2 முறையும் அங்கே ட்ரைனேஜ் சாங்ஷன் ஆகி பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால இது வந்து எம்எல்ஏ மேடம் தலையிட்டு அது இது பண்ணி இந்த எண்டுட்டும் அந்த எண்டு அது வந்து மேனுவலாக தான் பண்ணோம். மிஷின் பவர் வச்செல்லாம் பண்ண முடியாது, அது மேனுவலாக தான் பண்ணோம். அதுக்கான டெண்டர் கரெக்டாக கால்ஃபர் பண்ணி அது ட்ரைனேஜ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்னோட இது ஒன்று தான், ஏரியாவில் வந்து பிகேஎஸ் ஒர்க் 2 பேர் வச்சுன்னு அவ்வளோ பெரிய ஏரியா மெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால அதுக்கு இன்னும் ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா போட்டு ஏரியா வந்து க்ளீன் பண்ணோம். இந்த ஒரு ட்ரைனேஜ் இல்லை, நிறையா ட்ரைனேஜ் சேம் ப்ராப்ளம் இருக்குது. நாங்கள் கவுன்சிலராக இருந்தப்போ பார்த்து பண்ணிருந்தோம். இப்போ எங்கள் பீரியட் முடிஞ்சு போச்சு. இது இப்போ என்ன இருக்குதோ எல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் முனிசிபல் கமிஷனர் தான் இதை பார்த்து பண்ணோம் அப்படின்னு நான் கேட்டேன். சொல்லி ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருக்குமே சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து யார் மேஸ்திரிக்கு சொல்கிறோம், மேஸ்திரிலேருந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வருது. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்துட்டு அவங்க இது பண்ணுறாங்க. பட் வந்து இதுக்கு சும்மா அப்பத்துக்கு அந்த சொல்யூஷன்லாம் பண்ணக்கூடாது. பர்மனன்ட் சொல்யூஷன் எது அதை தான் பண்ணாங்க. சும்மா பேருக்கு 2 நாள் 2 ஆளை விட்டு வந்து அந்த செடிங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு ட்ரைனேஜ் கம்ப்ளீட்டாக இந்த எண்டு டு அந்த எண்டு எல்லாம் எடுக்கணும். எடுத்துட்டு ஃபர்தர் நெக்ஸ்ட் வந்து புது ட்ரைனேஜ் ஒன்று பண்ணி கொடுக்கணும். இதுதான் என்னோட கோரிக்கை. வயசானவங்கலாம் வந்து பூச்சிக்கடியெல்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிறாங்க. அதுக்கு டெம்பரரி சஜஷன் என்ன பண்ணிக்கிறீங்க சார்? டெம்பரவரி எல்லாம் இதுக்கு பண்ணால் ஆகும் சார். பூச்சிக்கு எது சார் டெம்பரவரி பண்ண முடியும்? அதுதான் பரவுது, அப்படியே இந்த ஸ்பைடரில் தூக்குற மாதிரி அப்படியே ஃபுல்லாக காம்பவுண்ட் ஃபுல்லாக பரவுது. அது நான் நேற்றெல்லாம் ஸ்பாட்லேயே தான் இருந்தேன். பார்த்துட்டு நான் இம்மிடியேட்டாக ஃபோன் பண்ணேன். சரி ஆச்சு வந்து பார்க்குறேன்னாங்க. வந்து பார்த்தாங்க. இது சும்மா பேருக்கு நான் பார்க்குறேன் செய்கிறேன்னா ஆகுறது இல்லை, அது இறங்கி செய்யணும். இறங்கி செஞ்சால் தான் வந்து சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ நான் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான், இது வந்து தள்ளி போடுற விஷயமே கிடையாது. இம்மிடியேட்டாக ஃபார்வர்ட் பண்ணி இம்மிடியேட்டாக நாளைக்கே அது கிளியர் பண்ணணும். ஏன்னா இது பேஷண்ட்டுக்கு ஏதோ ஒன்று கம்மி தாசி ஆச்சுன்னா யார் பொறுப்பு? முனிசிபாலிட்டி தான் கம்பல்சரியாக அவங்க தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். இப்போ நாங்கள் ஒன்றும் இல்லை, கடிக்கு சார் கடிச்சு 2 டைமில் உள்ள பெருசு வீங்கிடுது. ஏன்னா ஆல்ரெடி அங்கெல்லாம் வயசானவங்க, ஹார்ட் பேஷண்ட் 2 பேர், சுகர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நம்மளும் அது பார்த்துன்னு சும்மா மேலுக்கு பண்ணது ஆகுறது இல்லை. அது பர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் நம்ம இதை பண்ணி கொடுக்கணும்.